அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானை பார்த்து அங்கிருந்த அரசுகளும் சட்டங்களும் பயப்படுகின்றன. காரணம் என்ன? உண்மையான மனிதனாக இருக்கின்றார், நேர்மையாக செயல்படுகின்றார், தவறுகளை தட்டி கேட்கின்றார். இதை பார்த்த இவர்கள் பயப்படுகிறார்கள். ஒருவேளை இந்த மனிதர் நமக்கு எதிராக வந்து விடுவாரோ, இவர்தான் மெசியாவாக இருக்குமோ என்று தங்களுடைய வேலையாட்களை அனுப்பிவிட்டு இவர்தான் உண்மையான மெசியாவா என்று அறிந்து வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். யோவானை நெருங்கி வந்தவர்கள் கேட்கிறார்கள், நீர்தான் மெசியாவா? நீர்தான் இறைவாக்கினரா? நீர்தான் இறைவாக்கினர் எலியாவா? வர இருப்பவர் நீர்தானா என்று 1008 பல கேள்விகளை கேட்கின்றார்கள். அந்த கேள்விகளை எல்லாம் கேட்ட திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நான் இல்லை, நான் மெசியா அல்ல, ஆனால் நான் இந்த உலகிற்கு மெஸ்ஸியா வருவதற்கான தயாரிப்பை செய்வதற்காக வந்தவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். மற்ற மனிதர்கள், அரச பதவியில் இருந்தவர்கள் அவரை உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் ஆண்டவர் முன்பாக தன்னை தாழ்த்தி, எனக்கு அடுத்து வர இருப்பவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தக்கூடிய நிலையில் இருக்கின்றார். ஆக மெஸ்ஸியா என்பவர் ஒருவர்தான், இயேசு என்பவர்தான் அந்த மெஸ்ஸியா. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு அவரை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் தாங்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக இன்றைய நற்செய்தியின் மூலம் வெளிப்படுத்துகின்றார். அதுபோன்று இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது, இயேசுவை மெஸ்ஸியா இல்லை என்று சொல்பவர்கள் பொய்யர். ஆம், இது இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே பல கருத்தரங்குகளும் பல கருத்து வேறுபாடுகளும் இதனால் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. பல கருத்து மோதல்களும். இயேசு எப்படி மெஸ்ஸியாவாக இருக்க முடியும்? இயேசு எப்படி மீட்பராக இருக்க முடியும்? இயேசு எப்படி கடவுளாக இருக்க முடியும்? உண்மையாக தான் இருக்க முடியும். உண்மை ஒருவரே, அவரே இயேசு. அந்த உண்மைதான் நம்மை படைத்தவர், நம்மை பராமரிப்பவர். நாம் அவரோடு தான் நம்முடைய இந்த காலம் முடிந்த பின்பு வாழப்போகிறோம். அதை அறிந்தவர்களாக நம்மையே அந்த ஆண்டவரத்தை ஒப்புக் கொடுத்தவர்களாக, இயேசுதான் மெஸ்ஸியா என்ற நம்பிக்கையை நமக்குள் புகுத்தியவர்களாக நாம் இன்றைய நாளில் வாழ்வோம். இறைவன் நம்ம ஒவ்வொருவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.